அனைவருக்கும் நற்பவி. கோவம் ஏன் வருது, அந்த கோவத்தை வந்து நம்ம எப்படி வந்து கையாளுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோவம் ஏன் வருதுன்னா, நம்ம வந்து மனசில் வந்து ஒரு விஷயம் நினச்சிருப்போம். அதே மாதிரி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் அந்த வேலையை பண்ணாட்டினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடும். அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் ஆட்டிடியூடாக பேசுவாங்க, நான் தான் ஆள், அந்த மாதிரிலாம் நம்ம ஆப்போசிட்டில் யாராச்சும் பேசுனாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ரியாக்ஷன் வந்து பண்ணிடுவோம். இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்கே இயல்புன்னு ஒன்று இருக்குது. என்ன அந்த இயல்புனா, இங்கே எல்லாருமே நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க, ஆட்டிடியூடாக தான் இருப்பாங்க, நான் தான்ற மாதிரி இருப்பாங்க. இதுதான் இயல்பு. இங்கே எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். அந்த மாதிரி வந்து இந்த ஒரு சமூகம் அப்படின்றதுல வந்து ஒரு பாடம் இருக்குது. இங்கே எல்லாருமே இப்படி தான் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம அடிக்கடி ரியாக்ட் பண்ணிக்கலாம் இருக்க முடியாது. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு பேய் பிடிச்சிருக்குன்னு வச்சுப்போமே, அந்த பேய் பிடிச்சிருக்கப்போ அவர்கிட்ட நம்ம போய் ஏதாவது சொன்னா அவர் கேட்பாரா? சத்தியமா கேட்க மாட்டார். அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியல. அப்ப எப்படி நம்ம சொன்னா போய் கேட்பாரு? அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு கோவப்பட்டாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியா தான் இருக்கணும். ஏன்னா அவங்களே ஒரு என்ன பண்றாங்கன்னு தெரியாம இருக்காங்க. நமக்குள்ள ஒரு கோவம் எழுதுனா அந்த கோவத்தை வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணி பார்க்கணும். நம்ம ஏன் இப்படி பண்றோன்ற மாதிரி செல்ஃப் அனலைஸ், அதாவது வெளியில என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த இயல்பு தன்மையை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் ஓவரா ரியாக்ட் பண்றோன்ற மாதிரி நமக்கு நாமே வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது நியாயமான கோவம் ரைட்டு தான். கோவம் நியாயமா ஒரு கோவம் ஒரு இடத்துல படணும்னா பற்றணும். கோவமே படக்கூடாதுன்ட்டு சொல்லவே கிடையாது. நியாயமான கோவம் சரிதான். அனாவசியமான கோவம் தான் வந்து பாத்தீங்கன்னா தப்பா தெரியும். அதாவது எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறது, சும்மா சும்மா மூஞ்சியை காட்டுறது, ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறது, சும்மா ஒருத்தரை பிளேம் பண்றது, இந்த மாதிரி கோவம் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம இருக்கும். மற்றபடி ஒரு நியாயமான கோவம் வந்து பாத்தீங்கன்னா தேவைதான். இப்போ உங்க பையன் வந்து ஒருத்தர் இருக்காரு, அவரோட பையன் வந்து ஒரு தப்பான வழி ஒரு கைடன்ஸ்ல போய்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல அந்த பையனை கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு கோவப்பட்டு ஒரு மாதிரி மிரட்டி வச்சா மட்டும்தான் அந்த ஒரு கண்ட்ரோல்ல வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி அது வந்து ஒரு இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். கோவமே படக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது, கோவமே பட்டுக்கிட்டு இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது அப்படியும் கிடையாது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கு எது உகந்ததோ அதை வந்து நம்ம பண்ணணும். இப்போ ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்திருக்காங்க. 3 டேபிளில் தனித்தனியாக உட்காந்துருக்காங்க. 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ஆர்டர் பண்ணுறாங்க. சாண்ட்விச்சும் பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் வந்து பார்த்தீங்கன்னா 3 சாண்ட்விச்சுமே லைட்டாக வந்து தீஞ்சு போச்சு. தீஞ்சு போன சாண்ட்விச்சை வந்து அந்த ஒரு சர்வ் பண்ணுறவங்க வந்து 3 டேபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க. முதல் டேபிளில் வந்து ஒருத்தர் வந்து அதை எடுத்து பார்க்குறாரு, ரொம்ப தீஞ்சு போச்சு. அதை வந்து பார்த்தோன்னே உடனே ஆச்சா பூச்சான்னு கத்துறாரு, என்னங்க இப்படி தீஞ்சு போன இதை போட்டிருக்கீங்க, உங்களுக்கு இது கூட செய்ய தெரியாதா, இதெல்லாம் ஒரு ஹோட்டலான்ற மாதிரி ரொம்ப கத்திட்டு அந்த ஒரு சர்வ் பண்ணவங்களையும் ரொம்ப ஒரு ஹாஷா திட்டிட்டு வெளியே போயிட்டாரு. ரெண்டாவதா இருந்தவர் என்னடா பண்றது, என்னமோ கொண்டு வந்து வச்சுட்டாங்க, நம்ம ஆர்டர் பண்ணோம், தீஞ்சு போச்சு, இது என்ன பண்றதுனே தெரியாம தீஞ்சு போன சாண்ட்விச்சே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டாரு. மூணாவதா இருந்தவர் அந்த தீஞ்சு போன சாண்ட்விச்சை பார்த்துட்டு என்னடா இது தீஞ்சு போயிருக்கா, அந்த ஒரு யார் சர்வ் பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரிங்க நம்ம ஆர்டர் பண்ணோம், இந்த மாதிரி இது தீஞ்சு போயிருக்கு, நமக்கு இதுக்கு பதில் வேற ரீப்ளேஸ் பண்ணித்தாங்கன்ற மாதிரி அவர் கேட்டுட்டாரு. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து பார்த்தாரு, சாண்ட்விச் தீஞ்சு போச்சு, ஆச்சா போச்சான்னு கத்திட்டு கிளம்பிட்டாரு. அது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு தான். ரெண்டாவதா ஒருத்தர் அங்கே ஒரு தீஞ்சு போன சாண்ட்விச் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு கூட கேட்காம அதை அப்படியே சாப்பிட்டாரு. அது தப்பான்னு கேட்டிங்கன்னா அதுவும் தப்பு தான். ஏன்னா இருந்தவர் அதிகமாக ஓவரா பேசிட்டு வெளியே போயிட்டாரு. ரெண்டாவது இருந்தவர் அவர் பேசவே இல்லை. பேச வேண்டிய இடத்துல பேசணும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரும் பேச கிடையாது. மூணாவதா ஒருத்தர் அவர் நியூட்ரலா நமக்கு என்ன தேவையோ அதை வந்து பக்குவமா பேசி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டாரு. இந்த இடத்துல அந்த நியூட்ரலா இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். இந்த இடத்துல நம்ம கோவப்பட்டு ஒண்ணுமே ஆக போறது இல்லை. ஆனா முன்ன நான் சொன்ன இடத்துல ஒரு பையன் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு தப்பான வழி கைடன்ஸ்ல போறான்னா அந்த இடத்துல அவன் மேல ஒரு கோவப்பட்டு அந்த ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம அப்படிதான் கையாளணும். அந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம கோவப்படணுமோ அந்தந்த விஷயத்த வந்து கோவப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீர்க்க முடியும். இப்போ ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க, அந்த இடத்துல நம்ம ரொம்ப அமைதியாக பேசிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. அவங்கள மீறி நம்ம வந்து ஒரு சவுண்டு விட்டாதான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சபையை அடங்கும்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படலாம். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துக்கு நம்ம எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றதை நம்ம கற்றுக்கணும் தான். அதுக்கப்புறம் இங்கே யாரையுமே நம்ம திருத்த முடியாது. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட்டாக தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம திருத்திக்க முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. நற்பவி.